அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஜாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஜாலா இருக்குள்ள நம்ம சிக்கனை ஸ்டஃப் பண்ணி ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ இது நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சும்மா நான் சுற்றி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா பேஸ்ட்டை அரைச்சி கொண்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் சோம்பு தண்ணி ஊற்றி அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ நம்ம அது ஒரு ஃபில்டரில் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த வெங்காயம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சு தண்ணி நம்ம தனியாக வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மாவோடு இது மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 கப் மைதா எடுத்துருக்கேங்க. இது கூட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இது கலருக்காக சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் சோம்பு தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நான் எந்த கப்பில் மைதா அளந்தனோ அதே கப்பில் 1 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க. நான் 2 கப் மைதா எடுத்தேன், நான் அதில் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவை எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்றைக்கி தான் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் பின்னாடி நிறைய பட்டாசு சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ இந்த ஜாலருக்குள்ள மாவை பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணுங்க, போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா சூடானதுமே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி அதுவுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நான் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துருக்கேங்க. போன்லெஸ் சிக்கனை நான் வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நான் மசாலாலாம் சேர்த்துக்கிறேங்க. 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவும் குறைக்கவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாங்க. இந்த மசாலா சேர்த்துக்க நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக இது நம்ம மூடி போட்டு நம்ம சிக்கன் வேகிற வரைக்கும் குக் பண்ண போகிறோங்க. சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நான் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொத்தமல்லியும் அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதுதான் இது கூட கொஞ்சமாக கோஸ் சேர்த்துக்கிறேங்க. கோஸ் வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக கேரட் அதுவுமே சீவி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 2 காய்கறியுமே வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு குக் பண்ண போகிறோங்க. இப்போ இது மூடி போட்டு நம்ம 5 நிமிஷம் குக் பண்ண போகிறோங்க. காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம ஜாலருக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறதுனால இந்த கிரேவி நம்மளுக்கு மாய்ஸ்சர் இல்லாமல் நம்மளுக்கு ட்ரையாக இருக்கணுங்க. ஸோ நல்லா ட்ரையாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா இது கொஞ்சம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஜாலர் கப்புங்க. இதில் ஒரு ஹோல் உள்ள ஜாலர் கப் இதுக்குள்ளே மாவு நம்ம போட்டுட்டு நம்ம இப்படி சுற்றி எடுத்துட்டால் நம்மளுக்கு ஜாலர் ரெடி ஆயிரும். இது ஒரு ஹோல் உள்ள ஜாலர் கப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3 ஹோல் உள்ள ஜாலர் கப்பும் இருக்குது. இதுலுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 ஹோல்ஸ் இருக்கும். இது உள்ள மாவு நம்ம சேர்த்துட்டு நம்ம இதே மாதிரி ஜாலர் போட்டு எடுத்து ஈஸியாக இருக்குங்க. உங்கள்கிட்ட ஜாலர் கப் இல்லைன்னா நீங்கள் வந்து பாட்டிலில் நீங்கள் ஹோல் போட்டு நீங்கள் அதுலேயுமே ஜாலர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக தவாவில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் கூட நீங்கள் ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு நீங்கள் ஆயில் அப்ளை செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஜாலர் கப்பில் நான் மாவு சேர்த்துருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை நான் சேர்த்துட்டு இப்படி நம்ம இப்படி சுற்றிட்டே வந்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ ஜாலர் ரொட்டி இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஜாலர் ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா நெருக்கமாக சுற்றிக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். இது நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் நெருக்கமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லதுங்க. அப்போ தான் நமக்கு ஸ்டஃப் பண்ணும்போது ஸ்டஃபிங் பண்ணுறது நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும். ஸோ எவ்வளோக்கு நெருக்கமாக நீங்கள் போடுறீங்களோ அவ்வளோ நெருக்கமாக போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். ஸோ நீங்கள் உடனே நீங்கள் எடுத்துடலாம். 1 or 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இது எடுத்துடலாம். ரொம்ப நேரம் இது ஆகாது. இது நீங்கள் திருப்பிலாம் போட வேணாங்க. ஒரு பக்கம் வெந்தாலே போதும். நம்ம இது பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு ஜாலரும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இன்னொரு ஜாலர் ரொட்டியும் நம்ம இதே மாதிரி கப்பில் ஊற்றி அதே மாதிரி நம்ம நெருக்கமாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 ஜாலர் ரொட்டியுமே வச்சுருக்கேங்க. இதுக்கு 2 ஜாலர் ரொட்டி வந்து தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு நெருக்கமாகவும் இருக்கும். நம்மளுக்கு வெளியே இருக்கிற ரொட்டி நம்மளுக்கு திக்காகவும் இருக்கும். ஸோ நான் 2 ஜாலர் ரொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டஃபிங்கை நான் உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. சிக்கன் ஸ்டஃபிங்கை நம்ம ஜாலருக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தேன். திருப்பி நம்ம தவாக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எக் பீட் பண்ணி நான் வச்சுருக்கேங்க. அதை நம்ம லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இது திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நான் எக்கு நான் நல்லா ப்ரஷ் பண்ணிக்க போகிறேங்க. இன்னொரு பக்கமே நம்ம எக்கு நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு 2 பக்கமே நல்லா வேக வச்சு நம்மளுக்கு சிக்கன் ஜாலர் ரொட்டி ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.